உங்களுக்கு தெரியும், அஜாமிலன் அப்படின்னு ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல கோட் பண்ணுகிறார். நாராயணன் அந்த மந்திரம் பாருங்க, எஃபெக்ட். ஒரு நாராயணன் வணங்கிய நம்ம அன்பரீஷன் பெரிய பக்தன் ஆகிவிட்டார் இல்லையா? இன்னொரு அஜாமிலன், அவன் ஒன்றா நம்ம காவாலி பையன், இருக்கிற டாஸ்மார்க் கடையவே காலி பண்ணிடுவான் அவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அயோக்கிய பையன். அந்த அயோக்கிய பையனோட மகனுடைய பேர் நாராயணன். சாக போகிற நேரத்தில், அது பாகவதத்தில் தான் அந்த அஜாமிலன் லைஃபே வருது. அவன் சாக போகிறான். இவன் அந்த நாராயணனை கூப்பிடல, இவன் மகனை நாராயணா வாடா அப்படின்றக்காக வாடான்னு விட்டான். கூப்பிட முடியல. சாக போகிற நேரத்தில் எப்படி இருக்கும்? எலும்பு இருக்கா, தோல் தூக்கி விட்டால் தான் கை காலே ஆடும். இப்போ நல்ல மீசை முறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல ஸ்கிரிப்சர் படிக்கலாம், பாகவதம் கேட்கலாம், பாகவதம் படிக்கலாம், எல்லாம் படிக்கணும், எல்லா ஜபம் தியானம் எல்லாம் பண்ணிடணும் இப்போவுமே. அப்போ ஒன்றும் இருக்காது. நாராயணான்னு சொன்னால் செத்து போயிட்டான். யமதூதர்கள் வந்தாங்க. ஏன்? அயோக்கிய பேவன், அந்த அம்மாவை போட்டு அடின்னு அடித்தவன், அப்புறம் இருக்கிற பாட்டிலெல்லாம் காலி பண்ணவன். இவனுக்கு நல்ல சரியான தண்டனை கொடுக்கணும். வைகுண்டத்திலேருந்து வைகுண்ட தூதர்கள் வந்துட்டாங்க. இவன் நாராயணன் பேரை சொல்லிவிட்டான். இவன் தேரிலே சொல்லக்கூடிய பாக்கியவான். அப்படி என்னடா அநியாயமாக இருக்குது, நீ போய் யமன்ட்ட போய் கேளு அப்படின்னாரு. போய் யமன்ட்ட பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஐயா இப்படி போனோம், 1ஆம் நம்பர் இந்த பையன் அவன் நாராயணன் சொன்னால், வைகுண்டத்தில் வந்தவங்க தேரோட வந்திருக்கிறாங்க, நாங்கள் பாசக்கயிற்றோடு போயிருக்கிறோம், ஒன்றும் பிடிக்க முடிய மாட்டேன்றது, என்ன சொல்கிறீங்க? அவன் சொன்னனே அப்படியே நாராயணா நாராயணன், யமதர்மன் அப்படியே தியானம் பண்ணுறான் நாராயணன். அவன் சொல்கிறது உண்மைப்பா. நாராயணன் பக்தர்கள், ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் ஏதாச்சும் ஒன்றான்னா கதம் தெரியுமில்ல, கதம் விஷ்ணுவோட கையில் கதம் இருக்கு. அவர் சொல்கிறார், யமதர்ம ராஜா சொல்கிறார், நாராயண் பேரை சொல்கிறவங்க பக்கத்தில் நாராயணுடைய கதம் இருக்கும், நீ பக்கத்தில் போகாதடா அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு நம்ம ராமகிருஷ்ணர் பக்கத்திலே இருந்து காப்பாற்றுகிறார். நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த அஜாமிலனுடைய கதைகள் வருகின்றன. அப்புறம் ரிச்சிகர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர், மாந்தாத்தா அப்படின்னு இருந்தார். அவர் எல்லாம் இந்த சந்திர வம்சத்தில் வரக்கூடிய பெரிய முனிவர்கள். அந்த மாந்தாத்தா வரும்பொழுது தான் அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த ரிச்சிகர் என்ற முனிவர் கேட்கிறார். அந்த காலத்தில் பாருங்கள், அந்த எல்லாமே அந்த பிரம்ம தேவனுடைய கட்டளை ஆக்ஞா. இந்த பிரஜாபதி, நம்ம இந்த பிரஜா உருவாகணும், நம்ம எல்லாம் பக்தர்கள் வரணும் அப்படின்ற அந்த காலத்தில் பிரம்மதேவனுடைய ஆக்ஞா கட்டளை. அது பிறகு ரிச்சிகர் அந்த குழந்தையை வந்து மணந்து பிறகு அவர் சிலதெல்லாம் செய்கிறார். சில யாகங்களை எல்லாம் செய்து அவங்களுக்கு அந்த சந்ததிகள்லாம் வருகின்றன. அந்த இதில் நிறைய பிறப்பில் நிறைய படிக்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கலாம். மந்திரம் செஞ்சு வச்சுருப்பார், அதை எடுத்து அது இந்த குழந்தை பிறக்கிறது, நம்ம ராமர் பிறக்கிறார் இல்லையா, அந்த புத்திர காமஷ்டி யோகம், அந்த மாதிரி யாகம் செஞ்சால் ஒரு தீர்த்தத்தை எடுத்து இவர் குடிச்சிருவார். இவருக்கு குழந்தை பிறந்துடும். அப்படிலாம் அதான் நம்ம ஒரு யஜ்யமோ ஒரு இதோ செய்யும் பொழுது அது எப்படி செய்யப்படணுமோ அப்படி அதை செய்விக்கப்பட வேண்டும் என்பது தான் நியதி. இல்லைன்னா ஒரு முரண்கேடாக அமையும். இந்த விஸ்வாமித்திரர், அது அந்த அம்மா மனைவி குடிக்கக்கூடியது அம்மா குடிச்சிருவா, அம்மாக்குரியது பிள்ளை குடிச்சிடும், மாறி பிறந்துடும். அதனால விஸ்வாமித்திரர் பாருங்க, பெரிய க்ஷத்ரிய கிங் ஆகி பிராமணத்துவத்துக்கு போவார், கஷ்டப்பாடுபட்டு போவார், மாற்றி போனதுனால. அப்புறம் இது வர்றதுனால அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பரசுராமராக பெறுவார், பிராமினா பிறந்து க்ஷத்ரியனாக வந்துடுவார்.
பரசுரம் அந்த இதில் அந்த பரம்பரையெல்லாம் அப்படி வரும். ஸோ நம்ம என்ன எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப தவம் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பிரம்மாவினுடைய நிழலில் இருந்து பிறந்தவர் கர்த்தமர் அப்படின்ற ஒரு பெரிய, உங்களுக்கு தெரியும் மானச புத்திரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மானச புத்திரர் இல்லை, இவர் நிழலில் இருந்து பிறந்தவர். மற்ற ரிஷிகள் 12 பேர் இருப்பாங்க, மரீச்சி, அத்ரி, காஷ்யப்பர், இதெல்லாம் ஒரு 12 பேர் இருப்பாங்க. இவங்களுடைய பரம்பரை உங்களுக்கு தெரியும், பாகவதம் படித்தீங்கன்னா தெரியும். இந்த கர்த்தமர் இந்த பிரம்ம தேவனுடைய ஆக்ஞாக்காக ஒரு 10,000 வருடம் பாருங்க, தன்னுடைய துணைவியார் வேண்டும் என்பதற்காக 10,000 ஆண்டுகள் தவம் இருக்கிறார். அந்த காலத்துலலாம் துணைவியார் வேணும்டான்னா அந்த அளவுக்கு தவம் இருந்தார்கள், தவம் இருந்து பெற்றெடுத்தார்கள். 10,000 ஆண்டு பிறந்த பிறகு பிரம்மதேவர் தோன்றி சொல்லுகிறார், தேவஹூதி அப்படின்ற ஒரு அந்த அம்மா வரும். அவங்க அந்த இது மனுவனுடைய பிள்ளைகள், ஒரே ஒரு பிள்ளை, மனுடைய பிள்ளை மகள், நீ கல்யாணம் முடித்து நீ இது செய். தன்னுடைய அதாவது தனக்கு மனைவி வேணும் என்பதற்காகவே தவம் இருந்தார்கள். நேத்தான் ஒரு இன்சிடெண்ட் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி சென்னையில் இருக்கிற ஒரு அம்மா மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டி 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 சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்திருக்கு. அந்த மாதிரி தாய் தவம் இருந்து பெற்றெடுக்கிறார்கள். அப்புறம் அந்த பேரையெல்லாம் சூட்டுகிறார்கள். நம்ம அதிதி அசுரர்கள்லாம் பிடிச்சிடறாங்க, இந்த எல்லா இந்திரலோகத்தெல்லாம் பிடிச்சிடறாங்க. அப்போ அதிதி ஒரு விரதம் இருக்கிறார். காஷ்யப்பர் முனி சொல்லி தவம் இருக்கிறார், தவம் இருந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவர் தான் வாமதேவர். இந்த வாமனாவதாரம், விஷ்ணுவே பறக்கிறார் வாமனாவதாரமாக அந்த தாய்க்கு பிறந்து. உங்களுக்கு தெரியும், வாமனாவ அந்த மகாபலிய அந்த இதெல்லாம் 3 அடி நிலம் வாங்கி 1 அடியை இந்த பிரபஞ்சத்தையே இந்த இதவே முடிச்சிடுறாரு. இன்னொரு அடி மேலே தூக்கி வச்சு மேலே உள்ள லோகம் 7 லோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம், சதசுலோகம், அந்த லோகம் இந்த லோகம் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. எல்லா லோகம் வந்துடுது, கீழே மேலே எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு லோகம் எங்கடா, இன்னொரு அடி எங்கடான்னு கேட்குறாரு. என் தலையில் வைடா, நம்ம வீட்டிலலாம் திட்டினா அப்படி தானே, என் தலையில் வைடா அப்படின்வாங்க. அது மாதிரி அப்பவுமே நடந்திருக்காது. ஸோ அவர் மகாபலியோட தலையில் வச்சு அந்த இதாகிறார். அப்புறம் வரமும் கொடுக்குறார், நீ சுதல லோகத்தில் இருப்பாய், அங்கே நான் எப்பவும் என்னுடைய காட்சி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகனே அப்படின்னு சொல்றார். நாமத்தில் பாருங்க, துருவன் சின்ன பையன், ரொம்ப வயசு, ரொம்ப சின்ன வயசாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, 6 வயசு என்னமோ தான், சம்திங் லைக் தட், 6 year old பாய். பெரியம்மா திட்டினோடனே அவமானப்பட்டுட்டு போகிறார். நாரதர் பலவிதமாக சொல்கிறார். யார் சொல்கிறார்? நாரதர் சொல்கிறார், டே நீ சின்ன பையன்டா, உன்னால் தவம் இருக்க முடியாதுடா, நீ திரும்பி போய்விடு. அப்புறம் எப்போ சமநோக்காக பார்க்க வேண்டும். நிறைய இப்போ ஃபிலாசபிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய ஃபிலாசபிலாம் படிக்கிறோம். சமதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ அப்படிலாம் இருக்கணுமுடா, இதுக்கெல்லாம் நொந்து கொள்ளக்கூடாது, போ திரும்பி போ அப்படின்னு நாரதர் சொல்கிறார். நான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், எங்கள் அம்மா அந்த நாராயணன் ஒருவனால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டா, அந்த நாராயணனை பார்க்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு நாரதர்கிட்ட சொன்னோன்னே இப்போ நாரதர் மந்திர தீட்சை கொடுக்குறார். இவ்வளோ எதிர்ப்புகளை நின்று நான் நாராயணனை பார்த்தே ஆக வேண்டும். அவர் சாதாரண ஆள் இல்லைடா, அவர் எங்கேயோ இருக்கிறாரா, எப்படி இருப்பாரா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறார். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் பார்த்தே தீரும். சின்ன பையன் மந்திரம் கொடுக்குறார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த மந்திரம் நினைக்கிறேன், அதான் அந்த பாகவதத்தில் எழுதியிருக்கு. அந்த மந்திரத்தை கொடுக்குறார். ஓ அந்த அந்த நதிக்கரையில் உட்காந்து தியானம் பண்ணுறா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் நாரத முனி. அப்போ நின்று தியானம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அந்த துருவனுடைய கதை. நாராயணே வந்து நிற்கிறாரு,
என்ன ஆச்சு? எல்லாம் அங்கே இருக்கிற மந்திரம் ஒத்த காலில் நின்று சொன்னதுனால உள்ள உள்ள நெருப்பு மாதிரி எரிகிறதுனால நம்மளோட உள்ளத்தில் ஒவ்வொரு உள்ளத்துலையும் இறைவன் இருக்கின்றான். இது உள்ளே இருக்கிறது கதைன்னு இருக்கனால மேல் உலகம்லாம் எரியுது. இந்திரெல்லாம் ஓடுறாங்க, எங்கடா இருக்குது, என்ன அக்னி தேவெல்லாம் ஓடுறார், என்ன ஆச்சு அப்படின்னு. இப்போ நாராயண்ட போனோன்னே என் பக்தன் தவம் இருக்கின்றான், இப்போ நான் போகலடன்னா இந்த பூனமே எரிஞ்சு போயிடும், நான் போயிட்டு வரேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கீழே வந்து ஆஸ்வாசம் பண்ணி அவன் அந்த துருவனுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுக்குறார். நம்ம பக்தனாக இருக்கலாம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம கொஞ்சம் துன்பம் வரதான் செய்யும். பிரகலாதன் எவ்வளவு துன்பங்கள், அவன் அடித்தார்கள், மிதித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், விஷம் கொடுத்தார்கள், பாம்பை வச்சு கொத்த விட்டார்கள், யானையை மீதெல்லாம் எதிக்க விட்ட மலை மேலிருந்து இருந்து தூக்கி எறிந்தார்கள். நமக்கு ஒரு துன்பமும் இவ்வளோ பெரிய துன்பம்ல வர்றதில்லை இந்த காலத்தில். அம்மா அந்த 10 ரூபாய்க்குரிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கிக்கலன்னா கோவம் வந்துடும் மூக்கில். நமக்கு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுமான்னா, ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாயேன்னா உடனே தரமாட்டேன்டான்னா உடனே கோவம் வந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளவு துன்பங்கள் இந்த பிரகலாதனுக்கு. அவ்வளவு துன்பங்களையும் கொடுத்தும் அவன் நாராயணனை மறக்கவில்லை, திடமாக இருந்தான். நாராயணனை திரும்பவும் நரசிம்மராக, அதான் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் ஆண்டவனுடைய அருள், ராமகிருஷ்ணருடைய அருள் நமக்கு கிடைச்சா எல்லாமே கிடைக்கும். அதான் நீங்கள் இந்த அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். கடையை சொன்னது கிருஷ்ணர், அவர் தான் கடையை சொன்னார். அவரும் சேர்ந்து கடைகிறாருன்னு கூட அதில் வருது, பாகவதத்தில் வருது. அவரும் கிருஷ்ணரும் இது விஷ்ணுவும் சேர்ந்தே இந்த வாசுகி பாம்பை கடைகிறார்கள். அப்புறம் மந்தார மலை சாஞ்சிருது, அதில் உங்களுக்கு தெரியும் அந்த இன்சிடெண்ட் எல்லாம். கீழே யார்? கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் எடுத்து தன்னுடைய முதுகு மேலே அந்த மந்தார மலையை தூக்கி வச்சு சப்போர்ட். இப்போ இந்த கட்டடம் நிற்கிதுன்னு கீழே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா அது கீழே போயிடும். அந்த கூர்ம அவதாரமாக எடுத்து இதான் அருள். நம்ம அவங்களோட அருளை பெற்றோம் என்றால் இவ்வளவும் நம்ம அமிர்தமே கிடைக்கும். அவங்களுக்கு இந்திரர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. இவ்வளோ அந்த பாயசம் வந்ததெல்லாம் சிவபெருமான்கிட்ட கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீலகண்ட மகாதேவா பாயசன் எல்லாம் அம்மா. அந்த பாயசனை கொடுத்தது யார்? சிவபெருமான்ட்ட. இப்போ இந்த ரீசெண்டாக தான் அது படித்தேன். யார் கொடுத்தது? சிவபெருமான்ட்ட போய் அந்த பாயசனை கொடுத்தது யார்? ஆளாள விஷத்தை. இந்த இதுலேயே இப்போ பேர் வந்துருச்சு. யார்? சுந்தரர். சுந்தரர் தான் அந்த விஷத்தை கொண்டு போய் சிவபெருமான் கையில் கொடுக்குறார் குடிப்பதற்காக. அவர் நண்பன் அல்லவா, நீ என்ன கொடுத்தாலும் குடிக்கிறேன்னு சொல்லி டபுன்னு குடிச்சு விட்டார். அந்த மாதிரி சுகன்யா தேவி அப்படின்னு ஒரு அம்மணி. அதாவது அந்த குருவுக்கு பாருங்கள், அந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த இன்சிடென்ட் தெரியும். பாம்பு அந்த கரையான் புத்து கட்டிருச்சு. ஆனால் 2 ஒளி மட்டும் வந்து இருக்குது. இந்த சுகன்யா போய் கண்ணில் அந்த இது ஒளி வர இடத்துல வச்சு குச்சி வச்சு குத்தி போடுவான். நம்ம என்ன செய்வோம்? ஹோஸ் பைப் எடுத்து சர்ற அடித்து அதை என்ன அடித்து அந்த இதெல்லாம் கரைச்சி விட்டு, நம்ம டெக்னாலஜியான ஆட்கள். பாவம் அந்த பிள்ளைக்கு டெக்னாலஜி தெரியல, அது எப்படி கரைக்கணும்னு தெரியல. எங்கடா இருந்து ஒளி வருது, குச்சி எடுத்து சத்தக்குன்னு குத்தி பிடிச்சி என்ன ஆகி போச்சு, கண்ணில் இருந்து ரத்தமாக வடிது, குத்திட்டு வந்துடுச்சு. அப்புறம் அந்த படை வீரர்களுக்கெல்லாம் யூரின் போகலை. எல்லா பேரும் அரசன் எல்லா பேருக்கும் ஒன்றுமே இது என்னாச்சு, ஏன் இப்படி ஆனோன்னு இந்த மாதிரி விளையாண்டோம், இந்த மாதிரி குச்சி எடுத்து குத்தினோம், அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அங்கே போய் நின்று பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அந்த முனிவர் வெளியே வருகிறார். அந்த சேவன் முனி வந்து வெளியே வருகிறார். வெளியே வந்தோடனே சரி ஒன்றும் இல்லை, அந்த சுகன்யாவே
தன்னுடைய துணைவியாராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த சியாவண முனிவர் சேவை செய்கிறார், நல்ல ஞானத்தையும் கொடுக்கிறார். அந்த மாதிரி இவங்களுக்கு செய்யும் பொழுது நம்ம அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி இது அந்த ராமகிருஷ்ணர் சொல்வார், த டைம் காலோஸ்மி. அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட, இந்த விஸ்வரூப தர்சனம் இதான பிறகு நீ யாருப்பா அப்படிங்கிற. காலோஸ்மி, ஐ எம் த டைம். அஸ்மின்னா அகம் அஸ்மி அப்படின்னு வரும் சமஸ்கிருதத்தில். காலோஸ்மி, நான் காலன் டைம். இந்த டைம் எப்படி வருதுறான்னு நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. அந்த நம்ம ரோகிணி பலராமருடைய மனைவி, அவங்க அப்பா பிள்ளையை கூப்பிட்டுட்டு பிரம்மலோகத்துக்கு போவார். எதுக்கு போகிறாரு? இந்த பிள்ளைக்கு ஒரு கணவன் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக மேலே போயிருப்பார். மேலே போனோடனே அந்த பிரம்மலோகத்தில் ஒரு டான்ஸ் நடந்துக்கிருக்கும், ஒரு நிகழ்ச்சி. ஒரு டான்ஸ் முடிஞ்ச உடனே இவங்களும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிருப்பாங்க. ஓகே அப்படின்னு எல்லாம் டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரம்மதேவர்கிட்ட கேட்பார், பிரம்மதேவனே இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வரன் வேண்டும், ஒரு மாப்பிள்ளை வேணும். இந்த பூலோகத்தில் இப்போ தான் வந்தோம், நீ யாராச்சும் ஒரு வேளை சொல்லு பண்ண. பிரம்மதேவர், நீ இந்த ஒரு பாட்டு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் சதுர்யுகமே முடிஞ்சு போச்சு. த டைம் சதுர்யுகமே முடிஞ்சு போச்சு. இப்போ பலராமர் பிறந்திருக்கிறார், பலராமருக்கு கொண்டு போய் உன்னுடைய மகளை கொண்டு போய் திருமணம் முடிச்சு வை அப்படின்றார். ஹவு த டைம், ஒன்லி ஒன் சாங். பிரம்மலோகத்தில் அவ்வளோ இது தேத்தம் புக்துவா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி ஏவம் திரை மனுபரப்பண்ணா கதா கதம் காம காம லபந்தி. தேத்தம் புக்துவா சொர்க்கலோகம், நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்கின்றோமோ அந்த புண்ணிய தக்கவாறு அங்கே போய் அனுபவிப்பாங்க. திரும்பவும் மர்த்திய லோகம் விஷந்தி, திரும்ப இங்கே வந்து பிறந்துடும். நம்ம தெய்வத்தை வேண்டினோம்னா, தெய்வத்துக்கே அர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம எப்போதுமே ஒரு பெரிய இதிலேயே வாழலாம் அப்படின்றது. இந்த டைமு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு பாட்டு கேட்குறதுக்குள்ளேயுமே எத்தனையோ யுகம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறார் பிரம்மதேவர். பலராமர் பிறந்திருக்கிறார், கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு அந்த மருது சகோதரர்கள், திதி அசுரர்களுடைய அம்மா, பிள்ளை வேணும், எல்லாமே ஆட்சி பண்ணுறாங்க, தேவர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது விரதம் இரு அப்படின்னு சொல்லுவார் காசியப்ப முடியும். விரதம் இருக்கிறார், ஆனால் கண்டிஷன் சொல்ல, ஒரு நாள் ஒரு வருஷம் இருக்கணும், கொஞ்சம் பிசுகுனாலும் அந்த இது நிறைவேறாது, குழந்தை இதாகும் அப்படின்னு. இந்திரனே சேவையாக வந்து அந்த அம்மாவுக்கு ஒரே தானே பெரியம்மா சேவை செய்வான். ஏன்? பிறக்கக்கூடிய குழந்தை தன்னை அழிக்க போகுதுன்னு இந்திரனுக்கு தெரியும். அதனால அது உள்ளே போய் எப்பண்டா இந்த அம்மா தப்பு விடும் அப்படின்னு நினச்சி ஒரு வருஷம் சேவிச்சுவான். கடைசி கொஞ்சம் ஒரு நாளையே என்னமோ இருக்கும் பொழுது அந்த அம்மா சின்ன தப்பு பண்ணிடுது. அந்த காலுக்கு மேலே இப்படி போடக்கூடாதான், காலுக்கு மேலே காலை இப்படி லைட்டாக இப்படி போட்டால் அது ஒரு பெரிய தப்பு. போட்ட உடனே உள்ளே போய் அதை 48 துண்டாக வெட்டிடுறான். அப்போ அந்த கருவே சொல்லிச்சான், நான் உன்னுடைய சகோதரனப்பா மருத் அப்படின்னு. ஓ அப்படியான்னு சொல்லி வந்துடுறான். அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறான், தாயே இந்த மாதிரி நிகழ்ந்து பரவாயில்ல, இருந்தாலும் என் பிள்ளை சாகலை, என் பிள்ளை உயிரோடு தான் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த 48 சகோதரர்கள் மருத்து சகோதரர்களாக. இப்போ நீங்கள் பாகவதம் படிக்கணும். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன்டான்னா, நீங்கள் பாகவதம் புக்கு வாங்கி படிக்கணும். கடைசி இங்கே அந்த லீலை போர்ஷன் நல்லா இருக்கும், கண்ணனுடைய லீலை, அந்த கோவர்த்தனை இதை தூக்குறது, காளிய நர்த்தனம், அதெல்லாம் வாசிக்கும் பொழுது அப்படின்னா தான் பக்தி வரும். நம்ம பக்தியை காணாமல் பக்தி வந்தால் தான் என்ன வருவார்?
பகவான் வருவார். இந்த மாதிரி பாகவதங்கள்லாம் படித்தோம்னா தான் நமக்கு இது நம்ம அந்த பாகவதம் நீங்கள் படிக்கணும், ஒரிஜினல் டெக்ஸ்ட். இந்த பாகவத சாரம் ஓகே, அப்புறம் பாகவதம் கதைகள்னு சொல்லி சின்ன புக்கு முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக அதை வேணால் படிச்சுக்கொள்ளலாம். ஆனால் நல்ல நம்மளுக்கு பக்தி வரணும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேணும். ஒரு நல்ல ஒரு இன்சிடெண்ட், ஒரு ட்ரிப்பு துவாரகையில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இவன் ஜராசந்தன் எல்லாரும் சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றான். யார்? கிருஷ்ணரை. வந்து பாடுறா அப்படின்னு, போருக்கு வா அப்படின்னு. அந்த காலத்தில் போருக்கு வான்னு சொன்னால் போகணும், இல்லைன்னா போச்சு. என்ன பண்ணுறது? ஜராசந்தன் டெரிபிளான ஆள், நிறைய ட்ரிப்பு தோற்று போயிட்டான், 17 டைம் அவுட்டு. இருந்தாலும் அவனுக்கு இன்னும் கூப்பிட்டு இருக்கிறான். அப்போ யுதிஷ்டரர் கூப்பிட்றார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எக்கே புருஷர் நீங்கள் தான், நீங்கள் உட்காந்து கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிடுறோம் அப்படின்னு கூப்பிட்றாரு யுதிஷ்டிரர். அப்போ அவர் அஸ்வமேதையாக அதுக்காக நடத்த போகிறாங்க. அப்போ அதில் ஒரு கண்டிஷன் என்னடான்னா, அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இருக்கிற ராஜாக்கள் அவ்வளோ பேரும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். தே ஹாவ் டு அக்செப்ட் தெம் as a king of the king. அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஜராசந்திரனை அடிச்சுன்னு இருக்கணும். பாருங்களேன், உத்தவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறார் மினிஸ்டர். நம்ம கணவன் மனைவிட்ட கேட்கறது இல்லை, மனைவி கணவன்கிட்ட கேட்கறது இல்லை, பெரியவங்க சின்னவன்கிட்ட கேட்கறது இல்லை, சின்னவங்க பெரியவன்கிட்ட கேட்கறது இல்லை. ஏன்? அகங்காரம். நான் பெரிய ஆள், இவன்கிட்ட போய் நான் கேட்கணுமாங்க, இவன் பெரிய கொம்பாங்க அப்படின்னு அகங்காரம் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறார். எல்லா பேரும் சொல்கிறான் மினிஸ்டர், எஸ் வி வில் கோ ஃபார் த ஃபைட் அப்படின்ட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் இருங்கன்னு சொல்லி உத்தவர்கிட்ட, அவர் சாதாரண ஒரு ஆள்கிட்ட மினிஸ்டர்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. உத்தவா நீ சொல், இப்போ போர் எடுப்போமா இல்லை என்ன செய்யலாம்? யுதிஷ்டிரன் கூப்பிட்றான், இங்கே பார்த்தா இவனும் ஜராசந்தனும் கூப்பிட்றான், இப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இவர் ரெண்டையும் ஒரு அதான் இன்டெலிஜென்ட் பெர்சன், ரெண்டையும் கம்பைன் பண்ணி வித்தியாசமாக சொல்லுவார். நம்ம அதையும் செஞ்சாகணும், இதுவும் செஞ்சாகணும். இதுக்கு ஒரு வழி என்னடான்னா, நம்ம யுதிஷ்டிரன்ட்ட போயிட்டு அந்த அஸ்வமேத யாகம் நடத்தணும்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த நாட்டு அரசர்களெல்லாம் நமக்கு அடிபடியணும் அப்படின்னா நம்ம ஜராசந்தனை போய் எதிர்ப்போம். அப்போ அவங்களுடைய துணையும் கிடைக்கும். ஜராசந்தனா கிருஷ்ணர் மட்டும் நின்றா போய்கிட்டே இருக்கும் சண்டை. உங்களுக்கு தெரியும், அந்த வருது இல்லையா, ஜாம்பவானும் கிருஷ்ணரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது, சங்கரர் ஆதிசங்கரரும் வியாசதேவரும் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் போய்கிட்டே இருக்கும், எண்டிங்கே கிடையாது. அவர் விஷ்ணு பகவான், இவர் சங்கரர் சிவபகவான். 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண நிற்குமா என்ன? போய்கிட்டே இருக்கும், அது முடிவுக்கு வராது. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட். 3 பேர் போகிறாங்க, பீஷ்மர், கிருஷ்ணர், அர்ஜுனர். பிராமணனாக சாதாரண இதான் பிச்சைக்காரனை போய் கேட்குறாங்க, என்ன பிக்ஷை? யுத்தம் அப்படின்னு கேட்குறான். போர் செலக்ட் பண்ணு, 3 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அவன் சரியானாலும் பீமனை செலக்ட் பண்ணுகிறார். கிருஷ்ணர் பீமன், அர்ஜுனில் பீமனை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியும் அந்த ஜராசந்தனை பிரித்து போட்டு கொண்டு. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரியான ராமகிருஷ்ணர் சொன்னதெல்லாம் என்றைக்குமே ஆல் த ஸ்கிரிப்சர் சப்போர்ட்ஸ். அவர் ஸ்கிரிப்சரில் இருந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அவரும் நிறைய இந்த மாடர்ன் வேர்ல்டு நம்மளாம் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். அன்னகத பிராணம், ஒரு நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலன்னா இன்னி தூக்கிட்டு தான் போகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அது தக்கவாறு ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் நம்மளுக்கு ஒரு நல்ல இன்னைக்கு காலையில் சொன்னார்ல மகாராஜ், ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்குள்ளே போயிட்டார், விவேகானந்தர் மிஷனுக்குள்ளே போயிட்டார், மிஷன் உங்களுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ராமகிருஷ்ணர் எல்லா பேரும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து நல்லா குளோரியாக ஆனந்தமாக பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, விவேகானந்த அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி சாந்தி. ஸ்ரீராமகிருஷ்ணர்.